ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய வீடியோக்களில் அவிச்ச கோதுமைமா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளாம் எல்லாருக்கும் அவிச்ச கோதுமைமா தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆக்களுக்காக கோதுமைமா என்னென்று அவிக்கிறது என்ற ஒரு வீடியோ ஒன்று போடலாம்னு இருக்கிறேன். சாதாரண கோதுமைமா எடுத்திருக்கிறேன், அதாவது ஓல் பர்பஸ் ஃப்ளார். இது ஸ்டீமரில் இருக்கிற தட்டு. இதில் நான் மாவை போட போகிறேன். இந்த ஹோலுக்குள்ளால் மா கொட்டுண்டாமல் இருக்கிறதுக்காக நான் பேப்பர் டவல் யூஸ் பண்ண போகிறேன். மாதிரி பேப்பர் டவல் இல்லைன்னா நீங்கள் சாதாரண துணி கூட யூஸ் பண்ணலாம். மாவை இதே மாதிரி மேலால் போடணும். இறுக்கி நல்லா அமர்த்தி டைட் பண்ணினீங்கன்னா மா அவியாது. ஸ்டீமரில் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி நாங்கள் அளவு எடுக்கும்போது 20லேருந்து 30 நிமிஷம் இந்த மா அவியறதுக்கு எடுக்கிற டைம். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர்ஸை கட் பண்ணி கொள்ளுவோம். அடுப்பை நாங்கள் மீடியமுக்கு கொஞ்சம் கூட வச்சு ஸ்டீம் பண்ணுவோம். அரை மணித்தியாலம் ஆகிட்டுது. இனி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவிஞ்சிட்டுதான்னு பார்க்குறதுக்கு கையை வச்சு இப்படி அமர்த்தினீங்கன்னா கை உள்ளே போகாது, ஒரு பம்பி ஃபீல் கிடைக்கும். மாவை பார்த்தீங்கன்னா சொர சொரண்டு இருக்கும். இது பச்சை மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். அதுவே நீங்கள் அவிச்ச மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சொர ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை இறக்கிடலாம். அவிச்ச மாவை இதே மாதிரி நாங்கள் திறந்து வைக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு திறந்து வச்சிங்கன்னா இதில் உள்ள ஈரம் எல்லாம் காஞ்சிடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவிச்ச மாவை 10-20 நிமிஷத்துக்கு இடையில எடுத்துடணும். அப்படி இல்லாமல் கன நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் மா நல்லா இறுக்கமாக வந்துடும். வெளியில் எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகிடும். லைட்டான ஓமாக இருக்கும்போதே இப்படி எடுத்து கையால் நசிச்சிங்கண்டா ஈஸியாக தூளாகிடும். நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இறுக்கமாகிடும். அப்போ எங்களுக்கு இப்படி அமர்த்தி உடைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் மா அரிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே மாவை அரிச்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கையால் இதே மாதிரி நசிச்செடுக்க கஷ்டமாக இருந்ததுண்டா இதே மாதிரி ஒரு உரலால் இப்படி இடிச்சிங்கண்டா ஈஸியாக நொறுங்கிடும். உங்களுக்கு மாவை இடிச்செடுக்க கஷ்டமாக இருந்ததுண்டா இதே மாதிரி ஒரு ஃபுட் பிளெண்டர் இருந்ததுண்டா அதில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுங்க.
இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. இதை மாதிரி ஒரு அரிதட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கிடைக்கலன்னு சொன்னால் இதே மாதிரி என்னன்னு பரவாயில்ல, இதை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிச்சம் பாரத்தை திருப்பி பிளெண்டரில் போட்டு அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஈஸியாக மாவு அவிச்சு எடுக்கலாம். மிச்ச மாவை நல்லா ஆறும் வரையும் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு வாளியில் போட்டு மூடி வச்சிங்கன்னா கன நாளைக்கு பழுதாக போகாமல் இருக்கும். நீங்கள் தேவையான நேரம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.